வணக்கம், இது உங்கள் கற்றல் எழுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன கேம் வச்சு ப்ரோக்ராமிங் கான்செப்ட் சொல்லித்தர மாதிரியான ஒரு எஜுகேஷனல் வெப்சைட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட நேம் katral.elithu. யூகேல Ocado அப்படின்னு ஒரு லீடிங் க்ராசரி ஸ்டோர் ஒன்று இருக்குது. அந்த கம்பெனியோட நான் ப்ராஃபிட் இனிஷியேட்டிவ் தான் இந்த வெப்சைட். இந்த வெப்சைட் யூகே கரிக்குலம் பேஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் எல்லாருமே ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். இந்த வெப்சைட் மூலமாக குழந்தைங்க என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் ஒரு ப்ரௌசர் பேஸ்டு கேம் ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த கேம் பேர் ரேபிட் ரவுட்டர். இந்த கேம் ஒரு மேஸ் மாதிரி இருக்கும். ஒரு கார் இருக்கும். அந்த காரை நம்ம டெலிவரி லொக்கேஷனுக்கு கொண்டு போகணும். இதுதான் அந்த ஒரு கேம். இதில் கோட் பிளாக்ஸ், நான் ஏற்கனவே ஸ்க்ராட்ச் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஸ்க்ராட்சில் இருக்க மாதிரியே இதுலேயும் ரெடிமேட் கோட் பிளாக்ஸ் இருக்குது. அந்த கோட் பிளாக்ஸை குழந்தைங்க ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணணும். இதுதான். இதில் நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லெவலும் ப்ராக்ரஸ் பண்ணி போக போக அந்த டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அந்த கார் கொண்டு போகிறோம் இல்லையா, அந்த மேஸ் மாதிரி இருக்கிறதுல நிறைய ரூட்ஸ் கொடுத்துருப்பாங்க. காம்ப்ளிகேட்டட் ரூட்ஸ், இந்த ரோட்டில் போகலாம், இந்த ரோட்டில் போகலாம் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கான கோட் பிளாக்ஸை நம்ம ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சில லெவல்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளான கோட்ஸ் தான் இருக்கும். அதாவது கார் வந்து மூவ் ஃபார்வர்ட், டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட், இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கு அடுத்த லெவலில் இருந்து குழந்தைங்க நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க. ரிப்பீட் ஃபங்க்ஷன்னா என்ன, இஃப் எல்ஸ் லூப்னா என்ன, வேரியபிள்ஸ்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பேசிக் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே இதில் கற்றுப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு லெவலையும் அவங்க அந்த கோட்ஸ் பண்ணி முடித்தோன்னே ஒரு ஸ்கோர் மாதிரி கொடுக்கும். அந்த அல்காரிதம்ஸ் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோமா, ஏன்னா ஒவ்வொரு ரூட்டும் இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் நம்ம ஷார்ட்கட் எடுத்து எது ஷார்ட்டஸ்ட் ரூட் அந்த மாதிரிலாம் பார்த்து அல்காரிதம்ஸ் கரெக்டாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் லெவல் ப்ராக்ரஸ் பண்ணி போனோன்னே நம்ம ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுற அந்த கோட் பிளாக்ஸுக்கு ஏற்ற பைத்தான் கோடையும் கீழே டிஸ்பிளே பண்ணுவாங்க. பைத்தான் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இப்போ ஜாவாலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பைத்தானும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். லாஸ்ட் கொஞ்சம் லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோட் பிளாக்ஸ் இல்லாமல் பைத்தான் ப்ரோக்ராமிங் குழந்தைங்களே எழுதணும். இது எல்லாமே வந்து சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் எல்லாமே தான் கொடுத்துருப்பாங்க. சிம்பிள் ப்ரோக்ராம்ஸாக அவங்க க்ரியேட் பண்ணி டீபக் பண்ணுற மாதிரியான ஒரு வெப்சைட் தான் இது. இந்த கேமு குழந்தைங்களே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவங்க இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அவங்க பண்ண ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் உள்ளே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வெப்சைட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். கூகுளில் போய் கோட் ஃபார் லைஃப்னு டைப் பண்ணிவிட்டு நான் அந்த வெப்சைட்குள்ளே நான் வந்து போகிறேன். இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் நேம், யூசர் நேம், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் அண்ட் உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோடனே உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். நீங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணோடனே லாகின் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ளே லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி வெல்கம் பேஜ் வரும். அதில் ப்ளே நவுன்னு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனால் இந்த மாதிரி வேரியஸ் லெவல்ஸ் இருக்குது. இதில் நிறைய லெவல்ஸ் இருக்குது. கெட்டிங் ஸ்டார்டட், இதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆப் கெட்டிங் ஸ்டார்டட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல்லையும் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு கைட் மாதிரியே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபியூ லெவல்ஸ்க்கு அவங்களே வந்து இந்த மாதிரி கோட் பிளாக்ஸ் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி போடணும் அந்த பிளாக்கை, எப்படி ஸ்னாப் பண்ணணும் அந்த பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியாக்காக ஃபஸ்ட்டு ஒரு 5 லெவல்ஸ் அந்த மாதிரி அவங்க ஆன்சர் ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா அதுலேயே போய் லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த கிளியரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி அந்த கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் கிளிக் பண்ணோன்னே இங்கே எல்லாமே வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் இந்த கார் வந்து இந்த டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதில் ஒரே ஒரு கோட் தான். இந்த கார் மூவ் ஃபார்வர்டாக மூவ் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற நீங்கள் கோட் பிளாக் பார்த்தீங்கன்னா மூவ் ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு பிளாக் இருக்குது. அந்த கோட் பிளாக்கை ட்ராக் பண்ணி இதில் ஸ்னாப் பண்ணுறோம். ஸோ இதில் ஸ்னாப் பண்ணிங்கன்னா அந்த கார் அந்த டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிடுச்சு.
ஸோ ரீச் ஆனோன்னா அந்த லெவலோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு லெவல்லையும் இந்த மாதிரி வந்து ஸ்கோர் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் லெவல் 2. இந்த மாதிரி லெவல் 2ல் பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு 2 வாட்டி மூவ் ஃபார்வர்ட்ஸ் பண்ணணும், 3 வாட்டி மூவ் ஃபார்வர்ட்ஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல எனக்கு ஸ்க்ரீனில். இங்கே லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த லைன் வந்து ஒரு ஃபார்வர்ட், ஒரு பிளாக் ரீச் ஆகும். ஒரு பிளாக் போட்டிங்கன்னா அந்த லைன் வரைக்கும் ரீச் ஆகும், அடுத்த லைன் வரைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இதில் 3 நம்ம மூவ் ஃபார்வர்ட் பிளாக்ஸ் போடுறோம். 3 ஸோ அந்த 3 பிளாக்ஸையும் நம்ம போட்டோன்னா அந்த கார் அந்த டெஸ்டினேஷனில் ரீச் ஆகும். ஸோ லெவல் 3ல் பார்த்தீங்கன்னா அதே தான், மூவ் ஃபார்வர்ட், அதுக்கப்புறம் டேர்ன் ரைட். ஸோ கொஞ்சம் லெவல்ஸ்க்கு வந்து டேர்ன் லெஃப்ட் ஆர் ரைட் அந்த மாதிரி கமாண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா லெவல் 13லேருந்து 18 வரைக்கும் இதில் பார்த்திங்கன்னா மல்டிபிள் ரூட்ஸ் இருக்கும். இதில் ஷார்ட்டஸ்ட் ரூட் எது அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த அல்காரிதம் அவங்க பண்ணணும். இதில் ரிப்பீட் ஃபங்க்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ண. நெக்ஸ்ட் 19லேருந்து அடுத்த லெவல்ஸ் பார்த்திங்கன்னா இதில் லூப்ஸ் அண்ட் ரெப்பிட்டிஷன்ஸ். இதில் லூப்ஸ்னால் என்ன, ரிப்பீட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத வந்து கற்றுப்பாங்க. இங்கே போனீங்கன்னா இப்போ ஒரு லெவல் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லெவலுக்குரிய டுட்டோரியல் வீடியோ மாதிரி ரிப்பீட் பிளாக்னா என்ன, அந்த ரிப்பீட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவும் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ செக் பண்ணாங்கன்னா ஸோ ரிப்பீட் ஃபங்க்ஷன் பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அது பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கார் இப்போது 3 வாட்டி மூவ் ஃபார்வர்ட் பிளாக்ஸ் போடுறோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அதே கமாண்டை நம்ம வந்து பண்ணாமல் அதே ஒரு கமாண்டை நம்ம 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த ரிப்பீட் பிளாக்ஸ்க்குள்ளே 3 டைம்ஸ் அப்படின்னு கொடுத்து அந்த மூவ் ஃபார்வர்ட் அப்படின்றத இந்த லூப். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு பைத்தான். இது ஒன்றுமே இல்லை, இங்கே மேலே அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த கோட் பிளாக்ஸை மூவ் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணி இங்கே வந்து போடுறோம். ஸோ அந்த கோட் பிளாக்ஸ் நம்ம என்ன போடுறோமோ அந்த கோட் பிளாக்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டான பைத்தான் கோடிங் வந்து கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ பைத்தானில் நம்ம எப்படி வந்து கோட் எழுதுகிறோம் அப்படின்றது வந்து அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். இது எல்லாமே முடித்தோன்னா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பசங்களே வந்து லெவல்ஸை வந்து அவங்களே க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போது ஏற்கனவே அந்த கார் டெஸ்டினேஷன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அவங்களே வந்து ஒரு மேப் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே ஒரு ரூட்டை வந்து அவங்க வந்து டிசைன் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் வந்து குழந்தைங்க இதுலேருந்து கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.